ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் போன தடவை நம்ம அடினியம் விதைகளை எப்படி விதைக்கணுங்கிறத பற்றி வீடியோ காமிச்சேன். இப்போ அது எந்த அளவு முளைச்சி வந்திருக்குன்றத பார்க்கலாம். அதை எப்படி நம்ம தனித்தனியாக எடுத்து அப்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த மண் கலவையை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இது பழைய தோட்டத்து மண் தான். கொஞ்சம் மாட்டு எரு சேர்த்துருக்கேன், வேப்ப முன்னாக்கு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ இது மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் எடுத்து ஒன்று ஒன்றையாக நம்ம நிரப்பிக்கலாம். வேப்ப முன்னாக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா சின்ன செடிங்கிறதுனால ரொம்ப ஹீட் ஆகிடும் வேப்ப முன்னாக்கு. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வேர் பூச்சி வராமல் இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள், இந்த மண் கலவையெல்லாம் மண் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம பாலித்தீன் கவரில் சேகரிச்சிக்கலாம். இருக்கிறதுலே பெரிய செடியாக எடுத்து நம்ம நடவு பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பேக்கில் போட்டுக்கலாம். அந்த அளவு தான் மண் இருக்குது நமக்கு. ஒரு 3/4 நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரு 8 கவருக்கு வந்திருக்கு மண். மண்ணெல்லாம் கொஞ்சம் ஒரு நாள் வெயிலில் காய வச்சதுனால ட்ரையாக இருக்குது. அதிலெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல மண் எல்லாம் நிறையிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பக்கம் பால்சம் போட்டோம், நடுவில் அடினியம் போட்டோம், அந்த சைடு காஸ்மோஸ் போட்டோம். ஆனால் காஸ்மோஸ் எதுவுமே வரல. அடினியம் எல்லாமே ஜெர்மினேஷன் ஆகிருக்கு. இருக்கிறதுலே பெரிய பிளான்ட்டாக எடுத்து நம்ம அதில் நடவு பண்ணிக்கலாம். ஒரு 8 பிளான்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. 8 பேக் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இது நம்ம விதைச்சிலேருந்து ஒரு மாதம் இருக்கும். இந்த அளவு முளைப்பு வந்திருக்கு. டெய்லியும் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. 2 நாளைக்கு ஒருக்க தண்ணி ஸ்ப்ரே பண்ணால் போதும், ஊற்றக்கூடாது. எல்லா விதையுமே ஜெர்மினேஷன் ஆகிருக்கு. எடுக்க எடுக்க இருக்கிற விதைகளும் வெளியில் வரும். இப்போ பாருங்கள், இதில் 1 இன்ச்சுக்கு நம்ம குழி எடுத்துக்கிட்டு அதை அப்படியே பொறுமையாக நம்ம அதில் எடுத்து வைக்க வேண்டியது தான். எடுத்து வச்சு ஒரு 10 நாளைக்கு நம்ம எந்த உரமும் கொடுக்க வேண்டியதில்லை. தண்ணியும் ஒரு 2 நாளைக்கு ஒருக்க ஸ்ப்ரே பண்ணால் போதும், ஊற்றக்கூடாது. இந்த பேக்கில் இருந்து செடி வர்ற வரைக்கும் நம்ம எந்த உரமும் கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை மண்புழு உரம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு வர வேண்டியது. மாதத்தில் ஒரு முறை மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணலாம். வேர்லேயும் ஊற்றி விடலாம். மற்றபடி எந்த உரமும் நிறைய கொடுக்க வேண்டியது வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த செடி எதுவுமே அசையாமல் நம்ம தண்ணி ஊற்றணும். பொறுமையாக பார்த்து ஊற்றிட்டு மண்ணை கொஞ்சம் அமுக்கி விட்டுற வேண்டியது தான்.
இப்போ இந்த சின்ன பேக்கில் பால்சம் செடி எடுத்து வச்சுக்கலாம். அதுவுமே நிறைய முளைச்சி வந்திருக்கு. இருக்கிறதுலே நல்ல செழிப்பாக இருக்கிற செடியாக பார்த்து அதில் எடுத்து வச்சுக்கலாம். அதுவுமே இந்த மெத்தடு தான். 1 இன்ச்சுக்கு குழி எடுத்துகிட்டு வச்சிடணும். பேக்கில் பாதி தான் மண் இருக்குது, அதனால் மேலே கொஞ்சம் நம்ம மண் போட்டுக்க வேண்டியது. இதை ஒரு வாரத்துக்கு வெயிலில் காமிக்காமல் நிழலில் ஓரமாக வச்சிடணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரலாம். மண் கம்மியாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கொஞ்சம் மண் எடுத்து நம்ம நிரப்பிக்கலாம். செடிக்கு எந்த பாதிப்பும் வராமல் பொறுமையாக போட்டு அமுக்கி விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.